தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வாருங்கள் ஆராதிப்பும் ஜெபத்திற்கு உங்கள் இயேசுவின் நாமத்தில் அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய விருப்பத்தின்படி எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். இம்மட்டுமாய் காத்த இப்படி கிருபையினால் காத்த எங்கள் பரலோக தகப்பனே, புதிய நாளை நீர் தந்திருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளில் உம்முடைய கிருபையினால் எங்களை நீர் நடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்களை அண்டையில் கொண்டு போய் விடுகிறவர் நீர் அல்லவோ, நீர் நடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். ஆவியானவர் தொடர்ந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஊற்றுங்கப்பா ஊற்றுங்க, உந்தன் ஆவி ஊற்றுங்க, தேற்றுங்கப்பா தேற்றுங்க, தீனந்தோறும் தேற்றுங்க. ஊற்றுங்கப்பா ஊற்றுங்க, உந்தன் ஆவி ஊற்றுங்க, தேற்றுங்கப்பா தேற்றுங்க, தீனந்தோறும் தேற்றுங்க. ஆதியில் அசைவாடிய ஆவியானவரே, ஆதியில் அசைவாடிய ஆவியானவரே, அனுதினம் எனக்குள்ளே அசைவாட வாருமே. அனுதினம் எனக்குள்ளே அசைவாட வாருமே. ஊற்றுங்கப்பா ஊற்றுங்க, உந்தன் ஆவி ஊற்றுங்க, தேற்றுங்கப்பா தேற்றுங்க, தீனந்தோறும் தேற்றுங்க. ஊற்றுங்கப்பா ஊற்றுங்க, உந்தன் ஆவி ஊற்றுங்க, தேற்றுங்கப்பா தேற்றுங்க, தீனந்தோறும் தேற்றுங்க. மாமிச எண்ணங்களை மறைய செய்திடுங்க, மாமிச எண்ணங்களை மறைய செய்திடுங்க. மகிமை மேல் மகிமை காண மறுரூபமாக்கிடுங்க. நாங்கள் மகிமை மேல் மகிமை காண மறுரூபமாக்கிடுங்க. ஊற்றுங்கப்பா ஊற்றுங்க, உந்தன் ஆவி ஊற்றுங்க, தேற்றுங்கப்பா தேற்றுங்க, தீனந்தோறும் தேற்றுங்க. ஊற்றுங்கப்பா ஊற்றுங்க, உந்தன் ஆவி ஊற்றுங்க, தேற்றுங்கப்பா தேற்றுங்க, தீனந்தோறும் தேற்றுங்க. இதய கடினங்களை என்னை விட்டு எடுத்திடுங்க, இதய கடினங்களை என்னை விட்டு எடுத்திடுங்க. எரியும் தீவட்டியா என்னை மாற்றிடுங்க, எரியும் தீவட்டியா என்னை மாற்றிடுங்க. ஊற்றுங்கப்பா ஊற்றுங்க, உந்தன் ஆவி ஊற்றுங்க, தேற்றுங்கப்பா தேற்றுங்க, தீனந்தோறும் தேற்றுங்க. ஊற்றுங்கப்பா ஊற்றுங்க, உந்தன் ஆவி ஊற்றுங்க, தேற்றுங்கப்பா தேற்றுங்க, தீனந்தோறும் தேற்றுங்க. உமது விருப்பங்களை உடனே செய்ய வைங்க, உமது விருப்பங்களை உடனே செய்ய வைங்க. எனது விருப்பங்களை என்னை விட்டு எடுத்திடுங்க, எனது விருப்பங்களை என்னை விட்டு எடுத்திடுங்க. ஊற்றுங்கப்பா ஊற்றுங்க, உந்தன் ஆவி ஊற்றுங்க, தேற்றுங்கப்பா தேற்றுங்க, தீனந்தோறும் தேற்றுங்க. ஊற்றுங்கப்பா ஊற்றுங்க, உந்தன் ஆவி ஊற்றுங்க, தேற்றுங்கப்பா தேற்றுங்க, தீனந்தோறும் தேற்றுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பாட்டு பாடுவேன் மைனர். ஹல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா பாட்டு பாடுவே. அப்பா உங்க சமூகத்தில் நடனமாடுவே.
அல்லேலூயா அல்லேலூயா பாட்டு பாடுவே, அப்பா உங்க சமூகத்தில் நடனமாடுவே. செங்கடலை பிரித்தவரை போற்றி பாடுவேன், சேனையின் அதிபதியே உயர்த்தி மகிழுவே. செங்கடலை பிரித்தவரை போற்றி பாடுவேன், சேனையின் அதிபதியே உயர்த்தி மகிழுவே. அல்லேலூயா அல்லேலூயா பாட்டு பாடுவே, அப்பா உங்க சமூகத்தில் நடனமாடுவே. அல்லேலூயா அல்லேலூயா பாட்டு பாடுவே, அப்பா உங்க சமூகத்தில் நடனமாடுவே. ரத்தம் சிந்தி மீட்டவரே போற்றி பாடுவே, சித்தம் செய்ய அழைத்தவரே உயர்த்தி மகிழுவே. ரத்தம் சிந்தி மீட்டவரே போற்றி பாடுவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாட்டு பாடுவேன், அப்பா உங்க சமூகத்தில் நடனமாடுவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாட்டு பாடுவே, அப்பா உங்க சமூகத்தில் நடனமாடுவே. சாபங்களை மாற்றி நீரை போற்றி பாடுவே, சபையிலே சேர்த்தவரே உயர்த்தி மகிழுவே. சாபங்களை மாற்றி நீரை போற்றி பாடுவே, சபையிலே சேர்த்தவரே உயர்த்தி மகிழுவே. அல்லேலூயா அல்லேலூயா பாட்டு பாடுவே, அப்பா உங்க சமூகத்தில் நடனமாடுவே. அல்லேலூயா அல்லேலூயா பாட்டு பாடுவே, அப்பா உங்க சமூகத்தில் நடனமாடுவே. சீக்கிரம் வருபவரே போற்றி பாடுவே, சீயோனில் சேர்ப்பவரே உயர்த்தி மகிழுவே. சீக்கிரம் வருபவரே போற்றி பாடுவே, சீயோனில் சேர்ப்பவரே உயர்த்தி மகிழுவே. அல்லேலூயா அல்லேலூயா பாட்டு பாடுவே, அப்பா உங்க சமூகத்தில் நடனமாடுவே. அல்லேலூயா அல்லேலூயா மாடுவே. அல்லேலூயா பாட்டு பாடுவே, சமூகத்தில் நடனமாடுவே. அக்கினிக்குள்ளே இறங்கி வந்த ஆண்டவர் இயேசு ஆண்டவர், ஆராதிப்பேன் உம்மை நான் ஆராதிப்பேன். அக்கினிக்குள்ளே இறங்கி வந்த ஆண்டவர் இயேசு ஆண்டவர், ஆராதிப்பேன் உம்மை நான் ஆராதிப்பேன். ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பேன், ஆடி பாடி ஆராதிப்பேன். ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பேன், ஆடி பாடி ஆராதிப்பேன். அனைத்தையும் செய்பவரே ஆராதிப்பேன், அதிசயமானவரே ஆராதிப்பேன். அனைத்தையும் செய்பவரே ஆராதிப்பேன், அதிசயமானவரே ஆராதிப்பேன். அக்கினிக்குள்ளே இறங்கி வந்த ஆண்டவர் இயேசு ஆண்டவர், ஆராதிப்பேன் உம்மை நான் ஆராதிப்பேன். அக்கினிக்குள்ளே இறங்கி வந்த ஆண்டவர் இயேசு ஆண்டவர், ஆராதிப்பேன் உம்மை நான் ஆராதிப்பேன். முழு மனதோடு ஆராதிப்பேன், முழங்கால் படியிட்டு ஆராதிப்பேன். முழு மனதோடு ஆராதிப்பேன், முழங்கால் படியிட்டு ஆராதிப்பேன். சமாதானம் தந்தவரே ஆராதிப்பேன், யெகோவா ஷாலோம் ஆராதிப்பேன். சமாதானம் தந்தவரே ஆராதிப்பேன், யெகோவா ஷாலோம் ஆராதிப்பேன். அக்கினிக்குள்ளே இறங்கி வந்த ஆண்டவர் இயேசு ஆண்டவர், ஆராதிப்பேன் உம்மை நான் ஆராதிப்பேன். அக்கினிக்குள்ளே இறங்கி வந்த ஆண்டவர் இயேசு ஆண்டவர், ஆராதிப்பேன் உம்மை நான் ஆராதிப்பேன். அனைத்தையும் தந்தவரே ஆராதிப்பேன்,
அப்பா பிதாவே ஆராதிப்பே, அனைத்தையும் தந்தவரே ஆராதிப்பே. அப்பா பிதாவே ஆராதிப்பே, உயிருள்ள நாளெல்லாம் ஆராதிப்பே. உம்மை மட்டும் ஆராதிப்பே, உயிருள்ள நாளெல்லாம் ஆராதிப்பே. உம்மை மட்டும் ஆராதிப்பே. அக்கினிக்குள்ளே இறங்கி வந்த ஆண்டவர் இயேசு ஆண்டவர், ஆராதிப்பேன் உம்மை நான் ஆராதிப்பே. அக்கினிக்குள்ளே இறங்கி வந்த ஆண்டவர் இயேசு ஆண்டவர், ஆராதிப்பேன் உம்மை நான் ஆராதிப்பே. காலையும் மாலையும் ஆராதிப்பே, கைகள் உயர்த்தி ஆராதிப்பே. காலையும் மாலையும் கைகள் உயர்த்தி ஆராதிப்பே. யுத்தங்கள் செய்பவரே ஆராதிப்பே, உங்க சித்தம் செய்து ஆராதிப்போம். ஆராதிப்பே, அக்கினிக்குள்ளே இறங்கி வந்த ஆண்டவர் இயேசு, ஆராதிப்பேன் ஆராதிப்பே. அக்கினிக்குள்ளே இறங்கி இயேசு ஆண்டவர், ஆராதிப்பேன் உம்மை நான் ஆராதிப்பே. நீங்க எனக்கு போதும் ஐயா, நீங்க எனக்கு போதும் ஐயா, நீங்க எனக்கு போதும் ஐயா, நீங்க எனக்கு போதும் ஐயா. என் அப்பாவும் நீரே, என் அம்மாவும் நீரே, என் ஆசையும் நீரே, என்னை ஆள்பவர் நீரே. என் அப்பாவும் நீரே, என் அம்மாவும் நீரே, என் ஆசையும் நீரே, என்னை ஆள்பவர் நீரே. நீங்க எனக்கு போதும் ஐயா, நீங்க எனக்கு போதும் ஐயா. இயேசுவே நீங்க எனக்கு போதும், நீங்க எனக்கு போதும் ஐயா. என் மீட்பரும் நீரே, என் மேய்ப்பரும் நீரே, என்னை காப்பவர் நீரே, என்னை கைவிடாதவர். என் மீட்பரும் நீரே, என் மேய்ப்பரும் நீரே, என்னை காப்பவர் நீரே, என்னை கைவிடாதவர். நீங்க எனக்கு போதும் ஐயா, நீங்க எனக்கு ராஜா, நீங்க எனக்கு போதும் ஐயா, நீங்க எனக்கு போதும் ஐயா, நீங்க எனக்கு போதும் ஐயா, நீங்க எனக்கு போதும் ஐயா. பரலோக பிதாவே, இந்த கால வேளையில் உங்க சன்னிதானத்தில் வந்து நில் என்று சொன்னீரே, உம்முடைய சன்னிதானத்தில் நிற்பதற்கு உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால எங்களுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணி கொடுத்தீர். அதற்காய் ஸ்தோத்திரம். காலை வேளையில் இளம் பயிரின் மேல் பனி இறங்குவது போல உம்முடைய வார்த்தை ஒவ்வொருவருக்குள்ளும் உண்டாகட்டும் என்று செபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையினால் ஆண்டவரே சுகம் என்று சொன்னீரே, இந்த காலை வேளையில் உம்முடைய வார்த்தையினால் ஜனங்களுக்கு சுகம் உண்டாகட்டும் அப்பா. ஆவியும் ஜீவனுமா இருக்கிற வார்த்தை ஆண்டவரே, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற உம்முடைய வார்த்தை புறப்பட்டு வரட்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்தேச்சியாய் ஒரு காரியங்களை நாம் கற்றுக்கொண்டே வருகிறோம். தவறான விருப்பங்களை நாம் நிறைவேற்றக்கூடாது என்பதில் ஆண்டவர் ரொம்ப கரிசனையோடு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு தியானத்திற்காக 1 நாளாகம புத்தகம் 21வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து நாம் இந்த வேத தியானத்துக்குள்ளே கடந்து போவோம். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீது
தாவீதை ஏவி விட்டது என்று வாசிக்கிறோம். தவறான காரியங்களுக்கு பின்பாக அசுத்த ஆவிகளும் நல்ல கிரியைகளுக்கு பின்பாக தேவன் இருக்கிறார். ஒரு தவறான எண்ணங்கள் நம்முடைய இருதயங்களில் தோன்றுகிறது என்று சொன்னால் நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து போக வேண்டும். இந்த எண்ணங்கள் தேவனுடைய வார்த்தையில் அடிப்படையில் தான் எனக்கு உண்டாகிறதா இல்லையா என்பதை இதை நாம் பரிசோதிக்க வேண்டும். இன்றைக்கு அநேக மக்கள் இந்த வேத அறிவில்லாமல் இருக்கிறது ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த வேதத்தை குறித்து அறியாமையில் உள்ள காலங்கள் இருக்கிறது போல் அநேக இருக்கிறது. ஆண்டவரை அறிந்தேன் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிற மக்கள் இந்த முழு வேத சத்தியங்களையும் அவர்கள் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறது ஆச்சரியமாக இருக்கிறது, வியப்பாக இருக்கிறது எனக்கு. ஆனால் இந்த வேத வசனத்தை நாம் வாசிக்கும்போது தீமை செய்யும்படியாக, தீமையான காரியங்களை நடத்தும்படியாக பிசாசு தூண்டி விடுகிறதை, ஏவி விடுகிறதை பார்க்கிறோம். தவறான காரியத்தை நானும் நீங்களும் நிறைவேற்றக்கூடாது. ஆதியாகம புத்தகம் 34வது அதிகாரம். யாக்கோபுக்கு 12 ஆண் பிள்ளைகள், ஒரே ஒரு பெண்மகள், தியானாள் என்று சொல்லப்படுகிற அந்த பெண். ஆதியாகமம் 34வது அதிகாரத்துக்கு வரும்போது இப்படி நாம் வாசிக்கிறோம். அந்த தேசத்தின் பெண்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை குறித்து பார்ப்பதற்காக அவர்கள் கடந்து போகிறதாய் வாசிக்கிறோம். தேசத்தின் பெண்களை பார்க்கும்படியாக இவர்கள் கடந்து போகிறார்கள். இதனுடைய காரியம், இவளுக்கு தேசத்தின் பெண்களை பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இவளுக்கு இந்த பெண்களைப் போல, அந்த பெண்களைப் போல வாழ ஒரு விருப்பம் இருந்திருக்கலாம். அவங்கள போல உடுத்தன்னு ஒரு விருப்பம் இருந்திருக்கலாம். எதையோ ஒன்றை இவர்கள் பார்க்க போனார்கள். ஆனால் பார்க்க போன இடத்துல சீகேம் என்று சொல்லப்படுகிற அந்த மனுஷன் அவனுடைய தவறான விருப்பத்தை அவன் நிறைவேற்றினபடினாலே இந்த தியானாளுடைய வாழ்க்கை சிதைக்கப்பட்டது. அவளுடைய வாழ்க்கை சிதைக்கப்பட்டது மட்டுமல்லாமல் அந்த தவறான விருப்பத்தை இவன் நிறைவேற்றினபடினால இதை யாக்கோபுக்கு தெரிந்த பின்பு, யாக்கோபின் பிள்ளைகளுக்கு தெரிந்த பின்பு அவர்கள் சொன்னார்கள், விருத்த சேதன உடன்படிக்கை பண்ணாதவர்களோடு நாங்கள் பெண் கொடுக்கறதில்ல, பெண் எடுக்கிறதில்ல. நீங்கள் விருத்த சேதனம் பண்ணால் நாங்கள் எங்கள் பெண்ணை உங்களுக்கு கொடுப்போம் என்று வஞ்சகமாக இந்த காரியங்களை சொன்னார்கள். இந்த தீமையான காரியத்தை இவர்கள் நிறைவேற்றினபடினாலே இந்த அதிகாரம் முழுவதும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சீகேம், அவனுடைய தகப்பன், அவனோடு இருந்த அத்தனை பேரையும் யாக்கோபுடைய 2 பிள்ளைகள் வெட்டி வீழ்த்து விட்டார்கள். ஒரு தவறான காரியம் ஒரு மனிதன் நிறைவேற்றும் போது அவர்களை சுற்றிலும் ஒரு பெரிய பாதிப்பை உடனே வரவிட்டாலும் பிற்காலங்களிலே வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு இந்த சம்பவங்கள் ஆதாரமாக இருக்கிறது. 2 பேர் பயங்கர கொலைகாரலாய் மாறிவிட்டார்கள். தவறான காரியத்தை நிறைவேற்றினபடினாலே வாழ விருப்பப்பட்டவர்கள், நன்றாய் வாழ முயற்சி எடுத்தவர்கள் மடிந்து போனதை நாம் பார்க்கிறோம், வெட்டப்பட்டதை பார்க்கிறோம். அதனால் தவறான விருப்பங்களை யாரும் நிறைவேற்றக்கூடாது என்பதுதான் ஆண்டவர் விரும்புகிற ஒரு மகத்துவமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆதியாகம புத்தகம் 37வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும்போது யாக்கோபுக்கு 12 ஆண் மக்களில் 10 பேர், யோசேப்பை தவிர 10 பேர், இவர்கள் யாக்கோபுடைய ஆடுகளை நடத்தி கொண்டு விசாரித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்குள்ளே ஒரு மனம், இந்த 10 பேருக்குள்ள ஒரு மனம், துன்மார்க்கமாய் காரியங்களை செய்வதற்கு ஒரு மனம். ஆனால் யோசேப்பு மட்டும் அந்த துன்மார்க்கமான காரியத்தை செய்யாமல்
அதை தன் தகப்பனுக்கு, அவர்கள் துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான் என்று வாசிக்கிறோம். இந்த 10 பேருக்குள்ள இந்த துன்மார்க்கம் எந்த அளவுக்கு போயிருச்சுன்னா, யோசேப்பை பகைக்கிற அளவுக்கும் யோசேப்பை கொலை செய்கிற அளவுக்கும் துணிகரத்துக்குள்ளே அவர்களின் வாழ்க்கையில் இழுத்து கொண்டு போய்விட்டது. கடைசியில் இவர்கள்தான் யோசேப்பை 20 பணத்துக்கு, வெள்ளி பணத்துக்கு விற்று போட்டவர்கள். யோசேப்பு மரித்து போயிட்டான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை கொன்றது என்று சொல்லி அவனுடைய வஸ்திரத்தை தகப்பனிடத்தில் கொண்டு வந்து காண்பிக்கிறார்கள். அவன் துக்கத்தோடு இருக்கிறான். அவனுக்கு ஆறுதல் சொல்லும்படியாக இந்த 10 பேரும் நின்று கொண்டு இருக்கிறார்கள். நாங்கள் தான் அந்த யோசேப்பை விற்றோம் என்று ஒரு வார்த்தை அந்த 10 பேர் சொல்லவே இல்லை. ஒரு பெரிய காரியத்தை தன்னுடைய சகோதரனை விற்றுட்டு துன்மார்க்கமான காரியம் இவங்க செய்ததனாக்கு அவன் தடையாக இருக்கிறான் என்பதற்காக அவன் போயிட்டான். இனிமேல் நம்ம எந்த காரியங்களும் செய்கிறதுக்கு யாருமே தடையில்லை என்று இவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் தவறான காரியத்தை செய்து கொண்டே இருந்தார்கள். தவறான காரியத்தை செய்து கொண்டே இருந்தார்கள். ஆதியாகம புத்தகத்தினுடைய இந்த காரியங்கள் இப்படியே போகும்போது ஆதியாகம புத்தகம் 39வது அதிகாரம் 7 13 வரை இந்த யோசேப்பை ஆண்டவர் போத்திப்பாருடைய வீட்டுக்கு அடிமையாக கொண்டு போய்விட்டார். தேவனுடைய வார்த்தையின்படி சங்கீதம் 105 ஆண்டவர் ஒரு புருஷனை அவர்களுக்கு முன்பாக அனுப்பினார் என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் தான் அனுப்பியிருக்கிறார். ஆனால் இங்கே இந்த போத்திப்பாருடைய மனைவிக்கு பேர் எழுதப்படவில்லை. பேர் இல்லாமல் இருக்கிறது நல்லது. இல்லை என்று சொன்னால் இப்படிப்பட்டவர்கள் அந்த அம்மாவுடைய பேரை கூட தனக்கு வச்சுட்டு அந்த கிரியைகளை செயல்படுறதுக்கு அவர்கள் தீவிரிக்கிறதுக்கும் காரணமாக இருந்திருக்கும். இப்போது இந்த போத்திப்பாருடைய மனைவிக்குள்ள தவறான காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் இருந்தபடினாலே அதற்காக பேசுகிறார்கள், அதற்கான காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் யோசேப்பு ஆண்டவருக்கு பயந்தவன். அந்த தீமையான காரியத்தை செய்வதற்கு அவன் உடன்படாமல், அதனால் என்ன பாடுகள் வந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி அந்த வீட்டை விட்டு வெளியே போனதை பார்க்கிறோம். அவன் குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலைக்குள் இருக்கிறதையும் பார்க்கிறோம். அதற்காக அவன் வருத்தப்படவில்லை. ஐயோ, நான் இந்த நிலையில் ஒரு அவமானப்பட்டு விட்டேனே, சிறைச்சாலைக்கு போய்விட்டேனே என்று அவன் ரொம்ப துக்கப்பட்டதாக சொல்லலை. ஆனாலும் இந்த போத்திப்பாருடைய மனைவி தவறான விருப்பத்தை நிறைவேற்றினா ஒரு நல்ல நீதிமான குற்றப்படுத்தி சிறையில் வைப்பதற்கு அவள் காரணமாய் மாறிவிட்டாள். அதே யோசேப்பு எகிப்தில் அவன் உயர்த்தப்பட்ட போது அவன் முகத்தை இவன் எப்படி பார்த்துருப்பான்? இந்த காரியம் யோசேப்புக்கும் அவளுக்கும் தான் தெரியும். யோசேப்பை நான் வீணாக குற்றம் சாட்டினவன். ஒருவேளை இந்த காலத்தில் அவர் சிங்காசனத்தில் இருக்கிறார், என்னைய நான் செய்த தீமைக்கு ஒருவேளை அவர் சரி கட்டுவாரா என்று அவள் பயத்தில் கூட வாழ்ந்திருக்கலாம். ஆனால் யோசேப்பு ஒரு நீதிமான். அவன் செய்த தீமைக்கு ஒரு நாளும் தீங்கு செய்யவே இல்லை. தவறான காரியங்களை நிறைவேற்றும் போது வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்களுக்குள்ள சத்துரு அழைத்து கொண்டு போவதை பார்க்க முடியும். ஆதியாகம புத்தகம் 39வது அதிகாரத்தில் நடந்த இந்த சம்பவங்களுக்கு பின்பாக தேவாதி தேவன் இந்த யோசேப்பை ஆண்டவர் உயர்த்தி கொண்டு போனார். யாத்திராகம புத்தகம் 1வது அதிகாரம் 8 14 வரை வாசிக்கும்போது, யோசேப்பை அறியாத ஒரு ராஜன், ஒரு புதிய ராஜா எகிப்தில் தோன்றினான். ஸ்தோத்திரம். யோசேப்பு அறியாதவன் ஒரு ராஜா அங்கே வந்துட்டான், அதே இடத்துக்கு வந்துட்டான். அவனுக்கு பார்க்குறான், தன்னுடைய ஜனங்களை பார்க்கலும் இஸ்ரவேல் ஜனங்கள் பலுகி பெருகி கொண்டிருக்கிறார்கள். 7வது வசனத்தின்படி 12வது வசனத்தின்படி பலுகி பெருகி கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை யுத்தம் வந்துருச்சுன்னா நம்மளை ஜெயம் எடுத்துட்டு நம்மளை முறியடிச்சிட்டு அவங்க தேசத்துக்கு போனாலும் போயிடுவார்கள் என்று சொல்லி ஒரு உபாயமான ஒரு தந்திரங்களை பண்ணுகிறான். 14வது வசனம் சொல்லுகிறது, அவர்களுடைய பலவிதமான வேலை நிமித்தம் அவர்களுடைய வாழ்க்கையை கசப்பாக மாற்றிவிட்டான்.
அவர்களுடைய வாழ்க்கையை கசப்பாக மாற்றினான். இவனுடைய தவறான விருப்பத்தின் நிமித்தம் பல ஆயிரக்கணக்கான மக்களை, பல லட்சக்கணக்கான மக்களை இவன் தவறாய் நடத்தி கொண்டு போகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இவனுடைய தவறான விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக மருத்துவ பெண்களை பார்த்து சொல்லுகிறான், பிறக்கிற ஆண் பிள்ளைகளை எல்லாம் நீங்கள் கொல்ல வேண்டும். அந்த தவறான விருப்பத்திற்கு அவர்கள் உடன்படாதபடினாலே வேதம் இப்படி சொல்லுகிறது, அவர்கள் மருத்துவச்சிகள் கர்த்தருக்கு பயந்தபடினாலே அவர்கள் குடும்பங்களை தலைக்கச் செய்தார் என்று பார்க்கிறோம். இப்பொழுது அந்த பார்வோன் ஒரு கட்டளையாக கொண்டு வருகிறான், சட்டமாக சொல்லுகிறான், இஸ்ரவேலில் பிறக்கிற ஆண் குழந்தைகள் எல்லாம் கொல்லப்பட வேண்டும், நைல் நதியில் போடப்பட வேண்டும். அவனுடைய தவறான விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு அநேகர் முன்வந்தார்கள், விரும்பி முன்வந்தார்கள், விரும்பாமலும் முன்வந்தார்கள். என்ன ராஜா சொல்லிட்டார், ராஜா சொன்னதை மீறினா அதுக்கு ஒரு சட்டம் வச்சிருப்பான். ஆனால் அந்த ஜனங்கள் விரும்பியும் விரும்பாமலும் அவனுடைய காரியத்தை நிறைவேற்றி கொண்டே வந்தார்கள். ஆனால் அந்த தவறான விருப்பத்தை அவன் நிறைவேற்றி கொண்டு வந்தாலும் அந்த நேரத்திலையும் கர்த்தர் மோசேயை அவங்க தாய் தகப்பன் விசுவாசம் உள்ளவர்கள் 3 மாதம் ஒளிச்சு வச்சு ஆண்டவருடைய பெரிய திட்டத்தின்படி அதே பார்வோனுடைய அரண்மனையில் மோசே 40 வயது வரை வளரும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். தவறான விருப்பத்தை இந்த பார்வோனும் ஜனங்களும் நிறைவேற்றினுடைய விளைவு என்ன தெரியுமா? தேவன் இவர்களை நியாயம் தீர்த்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். யாத்திராகம புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், 16வது அதிகாரம். இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டு கர்த்தரால் நடத்தப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். 3வது 4வது வசனத்தை வாசிக்கும்போது, நாங்கள் இறைச்சியை பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்ட எகிப்தின் தேசத்தின் கர்த்தரின் கையால் செத்தால் நலமாக இருக்கும். இப்போ சொல்கிறாங்க, நாங்கள் இறைச்சியை பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டோம். ஆண்டவர் எனக்கு நமக்கு எதை எப்போ கொடுக்கணும் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். பயங்கர பாலைவனம், சூடு உள்ள இடம், அதில் மாமிசம் சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்து வராது. அவ்வளவு அக்கறையுள்ள தேவன் அவர்களுக்கு அழகான அருமையான ஆகாரத்தை தேடி வச்சிருக்கிறார், ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஆனால் அவர்கள் விரும்பினதை கேட்டார்கள். தவறான காரியத்தை அவங்க நடைமுறைப்படுத்தினபடினால அவங்க வாழ்க்கையில் பல காரியங்களுக்குள்ளே கடந்து போனதாய் நம்முடைய வேதம் சொல்கிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தவறான விருப்பத்தை இந்த பாலைவனத்தில் தொடர்ந்து செய்துக்கிட்டே இருந்தபடினால கர்த்தர் இந்த பாலைவனத்திலே அவர்களை நியாயம் தீர்க்க வேண்டியதாய் போய்விட்டது. தவறான விருப்பத்தை நானும் நீங்களும் நிறைவேற்றாமல் இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உடைய சமூகத்தில் ஒரு நாளும் ஒருபோதும் ஆண்டவரே தவறான விருப்பத்தை எந்த பகுதியில் நான் செய்யவே மாட்டேப்பா. ஆண்டவரே, என் பார்வையில் தவறான காரியத்தை கொண்டு வர மாட்டேன், என் வார்த்தையில் தவறான காரியத்தை கொண்டு வர மாட்டேன், என் ஜீவியத்தில் செயல்களில் தவறான காரியத்தை செய்யவே மாட்டேப்பா. தகப்பனே, உம்முடைய ஆவியானவர் செம்மையான வழியில் ஒவ்வொருவரையும் நடத்தட்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த கால வேளையில் நம்முடைய கிருபை ஒவ்வொருவரையும் தாங்கட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே, ஆமென்.